நதிக்கரையருகே இருக்கும் ஒரு அமைதியான கிராமத்தில் கார்த்திக் என்ற விவசாயி வாழ்ந்தார். அவருக்கு தினமும் நதிக்கு போய் 2 மண் பானைகளில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவது ஒரு வழக்கம். ஒரு பானை புதியது, எந்த குறையும் இல்லை. மற்றொரு பானை சிறிது பிளந்தது. அதன் ஓரத்தில் ஒரு சின்ன கசிவு. கார்த்திக் நடந்து வரும்போது புதிய பானையில் உள்ள தண்ணீர் முழுவதும் கிடைக்கும். ஆனால் பிளந்த பானை பாதி தண்ணீரை வழிய விட்டுவிடும். காலப்போக்கில் பிளந்த பானை மிகவும் வெட்கப்பட்டு விட்டது. ஒரு நாள் மெதுவாக கேட்டது, என்னை ஏன் எரிந்து விடவில்லை? நான் சரியில்லாமல் இருக்கிறேன். புதிய பானையைப் போல பயன் தர முடியவில்லை. கார்த்திக் சிரித்துக் கொண்டே சொன்னார், நாளைக்கு நாம வீடு திரும்பும் போது பாதையின் வலது பக்கம் கீழே பார்த்து கொண்டே வா. அடுத்த நாள் நதி வழியாக வீடு திரும்பும் போது பிளந்த பானை கீழே பார்த்தது. அதிசயமாகி நின்றது. பாதை முழுவதும் மலர்களால், ரோஜா, மல்லிகை, சாமந்தி நிரம்பியிருந்தது. வீடு வந்ததும் கார்த்திக் கூறினார், நான் விதைகளை விதைத்தது உன் பக்கத்தில்தான். நீ தண்ணீர் வழிந்ததால் ஒவ்வொரு நாளும் அந்த விதைகள் வளர்ந்தன. கிராமத்தில் கோயில், வீட்டுகள், திருமணங்கள் அனைத்திலும் அலங்கரிக்கப்படும் அந்த மலர்கள் அனைத்தும் உன் காரணமாக தான். அந்த நொடியே பிளந்த பானை புரிந்து கொண்டது. தன்னிடம் இருந்த பிளவு பலவீனம் அல்ல, அதுதான் அதன் தனி வலிமை. ஒவ்வொருவருக்கும் குறைகள் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் அந்த குறைகளே உலகத்திற்கு அழகை தருகின்றன.